பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை சங்கீதம் புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையில அநேகருடைய வாழ்க்கையில பயங்கரமான பாரங்கள், நெருக்கடிகள். என்ன பாரம்னு கேட்கறீங்களா? நீங்களும் இதை மாதிரி அனுபவிச்சிருக்கீங்க. யோசித்து பாருங்க. அநேகருக்கு குழந்தை இல்லைன்னுங்கிற பாரம், அநேகருக்கு குடும்பத்தில் உள்ள கடன் பாரங்கள், நெருக்கடிகளை அது தப்பி வெளியே வர முடியலைங்கிற ஒரு பாரம். அநேகருக்கு தன்னுடைய புருஷன் தன்னை நேசிக்கவில்லையே, புரிந்து கொள்ளவில்லையே என்கிற பாரம். அநேக புருஷருக்கு மனைவி நேசிக்கவில்லையே என்கிற பாரம். அநேக தாய் தகப்பன்மார்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் தன்னை நன்றாக எல்லா தாய் தகப்பனும் பாக்குறாங்க, என்ன மட்டும் என் பிள்ளை கவனிக்க மாட்டேதே என்கிற பாரம். இப்படி தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கே பெரிய பாரமா தெரியும், அப்படிதானே? தேவ பிள்ளை, இந்த நாட்கள் பாரங்கிறது பல வகையில இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தா வாழ்க்கையே ஒரு பாரமா இருக்கு. என் பிள்ளை, அவங்க சிலவங்க சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய இவ்வளவு நாளும் படிக்க வச்சது, வேலைக்கு அனுப்பி விட்டது எல்லாமே ஒரு பெரிய பாரம்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களே சொல்றாங்க, அந்த பிள்ளை பெற்றதே ஒரு பாரம்னு சொல்லி. அப்படியே பல செய்தி சொல்றாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தோடு, அவருக்கு மேல பாரத்தை வைத்துன்னு சொல்றாரு. நம்முடைய பாரத்தை தேவ பிள்ளைகளே ஒரு மனுஷிகள்கிட்ட போய் சொன்னோம்னா அந்த பாரத்தை என்னன்னா அவங்களால அதை மாற்றி வைக்க முடியுமா? சின்ன பாரம்னா மாத்திரலாம். நம்முடைய பாரங்கள் எல்லாரும் குடும்பங்களையும் அநேக நெருக்கடிகள்ங்கிற அந்த பாரம் பயங்கரமா ஹெவியா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்கவுங்க வீட்டுல உள்ள பாரங்கள் சுமக்க முடியலன்னு சொல்றாங்க. அடுத்தவங்க பாரத்தை எப்படி சுமக்க முடியும்? அப்படிதானே நம்முடைய வாழ்க்கையிலும் உள்ள எல்லா பாரங்கள் எந்த விதத்துல இந்த செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட மலை மாதிரி உள்ள பாரமா இருந்தாலும் அந்த பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவர் சுமந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு குறைவில்லாம நடத்துறதுக்கு தேவனால் மட்டும்தான் தேவப்பிள்ளைய முடியும். தேவப்பிள்ளை ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் தான் நமக்காக 3 ஆணைகளால் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறார். நம் பாவம், சாபம் எல்லாவற்றையும் மாற, நம்முடைய வியாதிகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் பிள்ளைகளை முடியும். நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம பாரத்தெல்லாம் அவங்க முடியும், இவங்க முடியும், அதெல்லாம் மாறிடும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தெல்லாம் மாறிடும். சொல்லுவாங்கல்ல, குறிப்பிட்ட காலத்துல என் வாழ்க்கையெல்லாம் அப்படியும் மாறிடும், அப்படி எப்படியுமே மாற்ற முடியாது. தேவனால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ சமூகத்துல நீங்க மன்றாடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய எல்லா பாரத்தையும், எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் எல்லா பாரத்தையும் மாற்றி போடுவார். தேவ பிள்ளை, அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகம், அதற்காக தான் ஜெபிக்க போறோம். ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதேன்னு சொன்னீரப்பா. இந்த அருமையான வேளையில கூட ஆண்டவரே இந்த ஜனங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எப்பேற்பட்ட பாரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, பரிசுத்த ஆண்டவரே ஏசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பாரங்கள் எல்லாம், எல்லா பாரங்களும் எவ்வளவு பெரிய பாரங்களா இருந்தாலும் எல்லா பாரங்களையும் மாற்றி, எல்லா சூழ்நிலைகளும் இவங்க காரியங்களில் கண்ணீரோடு இந்த நாட்கள் அழுது கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த கண்ணீர் அழுது கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீர் மாற்றி போடுவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆச்சா. ஆண்டவரே, இந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள ஆண்டவரை சுமக்க முடியாத எப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் மறைந்தும் வெளிப்படையா இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கொடுத்து ஒரு ஆற்று தேற்றி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றுகிற தேவன், மலை போல துன்பங்கள் வந்தாலும் பாரங்கள் வந்தாலும் அதை பணி போல உரியட செய்கிற ஆண்டவர் ஒரு விசை இரக்கம் பாராட்டி இவங்க ஆண்டவர் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும், எவ்வளவு பெரிய தப்புகள் பண்ணியிருந்தாலும், தவறுகள் பண்ணியிருந்தாலும், பாவம் செய்திருந்தாலும் எல்லாம் மன்னித்து, இவங்க குற்றங்களை எல்லாம் மன்னித்து, இவங்க குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி, இவங்களை ஆசீர்வதித்து, உயர்த்தி, மேன்மைப்படுத்தி, பாரங்களை நிவர்த்தி பண்ணி ஆண்டவர் மாற்றி போட்டு வழி நடத்துவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.